சாக்லேட் பர்ஃப்யூமும் பிடிக்கும். பட் எனக்கு வந்து பர்ஃப்யூம் சாக்லேட்லலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் அது வந்து ஒரு ஒன்று ஒன்றுன்ற மாதிரி தான். அந்த ஃப்ரண்ட் ரோவில் இருக்கிறது ஃபுல்லாக 200 250ன்ற மாதிரி சொன்னாங்க. அவங்க சைஸ் ஆஃப் பாட்டில்ஸுமே வச்சுருக்காங்க. இந்த பாட்டில்ஸ் இந்த ரேட்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து குட்டி பாட்டில், ரொம்ப குட்டி, கொஞ்சம் பெருசு அப்படி இப்படின்னு சொல்லி இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு ட்ரெஸ்ஸு அது இதுன்னு சொல்லி இது பண்ணி போட்டுட்ருந்தாங்க. அப்புறம் வந்து அவங்க என் ஃப்ரெண்டு கொஞ்ச நேரம் வீடியோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தா. அவங்க வந்து இந்த சைஸ் வேணுமா இந்த சைஸ் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருந்தாங்க. ஃபைனலாக நாங்கள் ஒரு சைஸ் சொல்லிட்டோம். அது வந்து அவங்க வந்து பேக் பண்ணி கொடுத்தாங்க. கடையோட அவுட்லுக் இப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கடை வந்து ரொம்ப ஓகே. இது வந்து ரோட்டில் போட்டிருந்த ஷாப் தான். இந்த மெயின் ரோட்லேயே வந்து அவங்க போட்டிருக்காங்க. கடையில் வந்து எல்லா பர்ஃப்யூமே ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் போய் வாங்கிக்கோங்க. இந்த கடை வந்து அயனாவரம் வாட்டர் டேங்க் ரோட்டில் தான் இருக்குது. ஸோ வந்து இதை டெஸ்ட் பண்ணும்போது அவங்க இது பண்ணது ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லா பர்ஃப்யூமே ரேட்டுமே வந்து ஓகேவாக தான் இருக்குது. நாங்கள் வந்து அப்படியே அது என்றைக்குமே வந்து அத்தர் வந்து கொடுத்தோன்னே நல்லா தேய்ச்சிட்டு ஸ்மெல் பண்ணணும். அப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ வந்து அவங்கக்கிட்ட எல்லா டைப்ஸுமே இருந்துச்சு. நிறைய பேர் வந்து நின்று வாங்கி பார்க்குறாங்க. மோஸ்ட்லி முஸ்லீம்ஸ் தான் வந்து இந்த அத்தர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. இந்த கடை கூட அவங்க எப்படி மேக் பண்ணாங்கன்றதுலாம் தெரில. நாங்கள் எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக வந்து வாங்கிட்டு அவங்க வந்து அவங்க இன்ஸ்டாகிராம் ஐடியுமே எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. எங்களை டேக் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் வந்து இன்ஸ்டாவில் டேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணணுன்னா மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள். தென் வந்து நாங்கள் எல்லாமே வாங்கி முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஏடிஎம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ஏடிஎம் போய்ட்டு ஏடிஎம்லேருந்து மணி எடுத்து நாங்கள் ஃபைனலாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். உங்களுக்கு வந்து என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இது மாதிரி இருக்காங்கன்னா, என்ன மாதிரி லூஸ் மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் வந்து ஏடிஎம்லேயுமே வந்து அமௌண்ட் வந்து போகல. அதுக்காக வந்து நான் வீடியோ எடுத்திருந்தேன். தென் வந்து ஒரு வழியாக நாங்கள் அமௌண்ட்லாம் போட்டுட்டு நாங்கள் வந்து ட்ரிபிள்ஸ் தான் போய்கிட்டு இருந்தோம். ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் வந்து சிக்னல் நின்றுக்கிட்டு இருந்தோம். சிக்னல் ஹாட் அது. இது என்னோடய ஃப்ரெண்டு அவள் மூஞ்சி எடுத்து வச்சுட்ருக்கா. மாற்றி நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். தென் வந்து ஒரு வழியாக வந்து நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே மூன்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி 3 எடுத்துகிட்டு இருந்தோம். அவ்வளோதான்.